வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாதத்தில் கிரக நிலவரங்கள், அதாவது கிரகத்தோட நகர்வுகள், பயிற்சிகள், இது எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம ஜூன் மாத ராசி பலன் பார்க்க போகிறோம். கிரக அமைப்புகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருக்கார். ரிஷபராசிலேருந்து 15/6 அவர் மிதுன ராசிக்கு வரார். அடுத்தபடியாக சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கார். அவர் 8ஆம் தேதி, அதாவது 8/6/2026 அவர் கடகராசிக்கு வந்துடுறார். கடகராசியில் குரு பகவான் 1ஆம் தேதியிலேருந்து பயிற்சியாகியிருக்கார். பயிற்சியாகி கடகத்தில் உச்சமடைந்து இருக்கார். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான் மாறவே இல்லை. சனி பகவான் மீனத்துலேயும், ராகு பகவான் கும்பத்துலேயும், கேது பகவான் சிம்மத்துலேயும் தான் இருக்கார். அடுத்து முக்கியமான கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா மேஷத்தில் ஆட்சி அமைத்து சூப்பராக இருக்கார். அவர் 20/6/2026 அவர் ரிஷபராசிக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக புத பகவான். இந்த புத பகவான் மிதுன ராசியில் மாத ஆரம்பத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமாக இருக்கார். அவர் 22/6/2026 கடகத்துக்கு வந்துடுறார். கடகத்துக்கு அங்கே இருக்கார். அவரும் குருவோட சேர்ந்துடுறார். அப்புறம் 29/6/2026 மாத கடைசியில் அவர் இந்த புத பகவான் வக்ரகதி அடைகிறார். ஏன்னா சூரியன் கிட்டக்க இருக்கிறதுனால வக்ரகதி அடைகிறார். இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் இதுதான். மேக்சிமம் இந்த 3 கிரகங்கள் மாறலை, மற்ற கிரகங்கள் மட்டும் மாறுறது. செவ்வாய், சூரியன் அவங்கெல்லாம் மாறிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள்ங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஜாதகம் யாராவது சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சியும் இருக்குது, குரு பார்வையும் இருக்குது. இந்த ஜூன் மாதத்தில் ஆரம்பமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அமக்கலாம். அது எப்படி இருக்கும்? சூப்பர் சார். ஆரம்பமே நீங்களே அமக்கலமாக ஆரம்பிச்சிட்டிங்க. எப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதத்துலேருந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்க போகிறதுன்னா மிகையாகாது. ஏன்னா அதுதான் பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடந்த சில வருடங்களாகவே, பல வருடங்களாகவே பிரச்சனைகள் அதை தாண்டி உருட்டி பரட்டி போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இந்த குரு ரொம்ப ஃபேவரபுளாக வரப்போகிறார். அது பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த குரு இவங்களுக்கு 2-5 கூட அதிபதி. தனக்காரகனும் அவர் தான், புத்திரக்காரகனும் அவர் தான். ஸோ இந்த 2-5 குடையவர் எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அஷ்டமராசியில் இருக்கும்போது ஏகப்பட்ட ட்ரபிள். இப்போ 9ஆம் இடத்துல வர்றது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த பாக்கியத்தில் வரக்கூடிய குரு பகவான் இவங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பார்வையும் சூப்பராக இருக்குது. நேராக ஜென்மராசியை பார்க்குறாரு. அப்புறம் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. எப்போவுமே ஒரு ஜென்மராசியை பார்த்தாலே எல்லா பிரச்சனைகளும் ஓஞ்சிடும். நீங்கள் ஜனனகால ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு எங்கே இருந்தாலும் லக்னத்தை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சிறப்பு. ஒரு சுபகிரகம் லக்னத்தை பார்த்தாலே சிறப்பு. அதுமாரி இவங்களுக்கு கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல இவங்க ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ குழந்தைகள் மூலமாக இருக்கிற குழப்பங்கள்லாம் இவங்களுக்கு குறையும். ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டில் இருக்கார். 1-6 கூடிய அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல ஆட்சி அமைத்திருக்கார். 6ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கே தெரியும், பிரமாதமான ஒரு இடம். அதுவும் செவ்வாயெல்லாம் இருந்தால் அடி தூள் கழிப்பு போயிட்டே இருப்பாங்க. இந்த ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க, சும்மா அதிர்து இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி இவ்வளோ நாளாக உட்காந்துருந்தவங்க இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா எழுந்து ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரைட் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துலேயே உட்காந்துருக்கார். ராசிநாதன் இவர் தான். ஸோ தைரியம் எல்லாத்துலேயும் தைரியம் இருக்கும் உங்களுக்கு. அதேமாரி கடன் சுமை கண்டிப்பாக குறையும். இவங்களுக்கு இந்த குடும்ப பெண்களுக்கு கடன் சுமை இருந்தது, இந்த குழு கடன் அது இது ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியாக முக்கியமாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இவங்களுக்கு யாராவது விரோதிகள்னு வந்தால் கூட அவங்க இவங்கள்ட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரியது. ஆனால் என்ன, 20ஆம் தேதியிலேருந்து இந்த செவ்வாய் எங்கே மாறுறாரு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு மாறுறார். இந்த 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானம் அப்படிங்கும்போதே வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில், நண்பர்கள் விஷயத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் சுபகாரியங்கள் நடக்கும்.
அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. செவ்வாய் வந்து கொஞ்சம் 20ஆம் தேதி மாறிடுறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கார். மாத பிற்பகுதியில் 15ஆம் தேதியிலேருந்து அஷ்டம ராசிக்கு வர்றார். 8க்கு 10ஆம் அதிபதி. ஆமாம், ஜீவனாதிபதி 7ல் இருக்கார். அதுக்கப்புறம் 8ல் வர்றார், மறையிறார். அப்போ ஜீவன விஷயமா கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். பட் குரு வந்து ஃபேவரபுளாக இருக்கார், சமாளிச்சிருவாங்க. ஆமாம், அப்படியே சமாளிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் 8ஆம் இடத்தில் ஜீவனாதிபதி மறையறார் அப்படிங்கும்போது நம்ம கவனமாக இருந்தால் தான் அந்த வெற்றி அந்த குரு வந்து பாக்கியத்தில் கொடுப்பார். நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலே வெற்றி. அடுத்தபடியாக புதன் இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஃபேவரபுளாக இருக்கார். ஏன்னா இந்த 8ஆம் தேதி வரைக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதன் வந்து அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கார். மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தான் கொடுப்பார். எப்போவுமே புதன் மறைஞ்சாலே ரொம்ப விசேஷம். அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு. படிக்கிற குழந்தைகளை நல்லா படிப்பாங்க, ஒரு முன்னேற்றம். அதுக்கப்புறம் அவர் வரப்போகிறது பாக்கியஸ்தானத்தில் குரு உட்காந்துட்டுருக்கார். குருவோட புதன் சேர்ந்துடுறார். அதேமாரி சுக்கிரனும் அப்படி தான். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம ராசியில் இருக்கார். அவரும் மறைஞ்சு தான் இருக்கார். மறைந்தாலும் சுக்கிரன் வந்து நிறைய நன்மைகளை தான் செய்வார். ஏன்னா இன்பமோ துன்பமோ மறைவு தான். அப்போ கண்டிப்பாக சுக்கிரன் அனுகூலமாக இருக்கார். அதே சமயம் அவரும் பார்த்திங்கன்னாக்க கடகத்துக்கு வரார். 22ஆம் தேதி கடகத்துக்கு வரார். கடகத்துக்கு வரும்போது குரு சுக்கிர யோகம் உண்டாயிடுறது. ரொம்ப பிரமாதம். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது விசேஷம், சுக்கிரன் இருக்கிறது விசேஷம். அதுக்கப்புறம் 22ஆம் தேதி புதனும் வரார். ஸோ இந்த மாதம் முழுவதும் இவங்களுக்கு இந்த குரு சுக்கிரன் புதன் அனுகூலமாக இருக்காங்க. அது பெரிய பாக்கியம். இந்த 9ஆம் இடம்போது பாக்கியம். அடுத்தபடியாக இப்போ அதுக்கப்புறம்தான் வந்து புதன் ஒரு 2-3 நாள் வந்து வக்ர கதி அடைகிறார். அது அப்புறம் ஓரளவுக்கு பலன்கள் புதனால் கொஞ்சம் மாறும். படிக்கிற குழந்தைகள் கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில். மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த இப்போ வந்து 5ஆம் இடத்துல சனி இருக்கார். கொஞ்சம் அந்த குழப்பம் இருக்குங்க அவங்களுக்கு. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ இந்த 9ஆம் இடத்துல குரு வந்தால் கூட இந்த குழப்பம் இருக்கும் கொஞ்சம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இதுவும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த குரு வந்து 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ஸோ சனியோட ஒரு இது குறையும் போது ஒரு நன்மைகள் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உறவுகள் பிரிவினை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 10ஆம் இடத்துல கேது. 10ஆம் இடத்துல கேதுங்கும்போது ஒரு அசுப கிரகம் இருந்தாலே வெற்றி. ஸோ தொழிலில் வெற்றி கிடைக்கும், உத்தியோகத்தில் வெற்றிகள் கிடைக்கும். இந்த கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகச்சிறப்பான மாதம்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, பெண்களுக்கு சொல்கிறீங்களா? பொதுவாக இந்த மாத கிரக மாளிகா யோகம்னு சொல்கிறீங்க இல்லையா? வரிசையாக எல்லா கிரகங்களும் எல்லா கட்டத்துலேயும் இருக்குது. அதாவது அந்த மீனத்திலிருந்து இது சிம்ம வரைக்கும் கிரக மாளிகா யோகம். இது எப்படி இருக்கும் பெண்களுக்கு? இப்போ இந்த கிரக மாளிகா யோகம் இவங்களுக்கு ஓரளவுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அப்படின்னாலும் 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல செவ்வாய் சூப்பராக இருக்கார், ஆட்சி, தைரியம். அடுத்தது 7ஆம் இடத்துல சூரியன். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லை. ஏன்னா அந்த 7ஆம் பார்வையை ஜென்மராசியை பார்த்தா கூட அதே ஜென்மராசியை குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறார். ஸோ சூப்பரான ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னாக்க 8ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதுவும் மறைந்து தான் இருக்காங்க. நல்ல இது. அடுத்து 9ஆம் இடத்துல குரு, சூப்பர். 10ஆம் இடத்துல கேது. ஸோ இந்த கிரகமாளிகா யோகம் இவங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு யோகத்தை இந்த மாதம் கொடுக்க போகிறது. இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்கிறோம்னா இதெல்லாம் அவங்க வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அனுபவிக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்கல்ல, இன்பத்தை அனுபவிக்கணும்ல. அப்போ இவங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த முயற்சிகளெல்லாம் செஞ்சாங்கன்னா உத்தியோகம் சிறப்பாக இருக்கும், தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், குடும்பம் சிறப்பாக இருக்கும், சுபகாரியங்கள் நிறைவேறும். ரொம்ப நாளாக தள்ளிப்போன தடைபட்டு போன விவாகம் கூட டக்குன்னு நடந்துடும். டக்குன்னு கண்டிப்பாக கல்யாண யோகம் உண்டாயிடுங்க. இந்த விருச்சிக ராசி பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்க வீட்டில் கெட்டி மேளம்தான். இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ஓகே, பரிகாரம் இந்த விருச்சிக ராசிக்கு பரிகாரம். விருச்சிக ராசிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து குரு நல்ல ஃபேவரபுளாக இருக்கார். புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அம்பாள் வழிபாடு ரொம்ப விசேஷம். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது கடன் சுமை குறையும். நிறைய நீங்கள் கேட்ட மாதிரி பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் கடன் சுமை இருக்குது.
இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு ஆண்களாகட்டும் கடன் சுமை இருக்குது. இந்த கடன் சுமை குறையணும்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை அப்போ ஆட்டோமேட்டிக்காக குருவருளும் கிடைக்கும், திருவருளும் கிடைக்கும். ஆக புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இவங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் இவங்க பண்ணினாலே இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பணமழை கொட்டக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.